நீட் தேர்வு குளறுபடி தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு. நீட் முறைகேடு தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மத்திய அரசு மாற்றிய நிலையில் நடவடிக்கை. சென்னையில் 1800 லிட்டர் மெத்தனால் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் சிவக்குமார் என்பவர் சிபிசிஐடி வசம் ஒப்படைப்பு. விஷச்சாராய உயிரிழப்பு சம்பவத்திற்கும் பிடிபட்ட நபருக்கும் தொடர்பா என விசாரணை. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் நேரில் ஆறுதல். மதுவால் ஏற்படும் தீமைகள் குறித்து அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்த வலியுறுத்தல். கல்வித்துறையை மாஃபியா கும்பலிடம் பிரதமர் மோடி அரசு தாரை வார்த்துவிட்டது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. விடுமுறை தினத்தையொட்டி ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் குளித்தும் பரிசலில் பயணம் செய்தும் உற்சாகம். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.